இப்ப திறனாய்வாளனினுடைய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு திறனாய்வாளனினுடைய தகுதி பொறுப்புள்ள இலக்கியவாதியா இருக்கணும், ஒரு நல்ல வாசகனாக இருக்கணும், பொறுப்புள்ள மனுஷனா இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சோம். இதை தாண்டி அழகியல் உணர்வு, கலை இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய திறன், இதெல்லாம் திறனாய்வாளனினுடைய அடிப்படை பண்பு. ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா ஈஸியா அதை என்ன பண்ணணும், எளிமையாக பற்றி கொள்ளக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். விருப்பு வெறுப்பு. அப்போ ஒரு திறனாய்வாளனுக்கு கண்டிப்பா தன்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் திரித்து சொல்லக்கூடிய மனப்போக்குகளையும் தவிர்த்து தன்னை ஒழுங்குபடுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்னு சொன்னவர் யாரு? டிஎஸ் எலியட். ஒருபடி மேல போய் தனக்குரியதாக ஆக்கி கொள்ளக்கூடிய தன் உணர்வினை அழித்து விட வேண்டும்னு சொன்னவரும் டிஎஸ் எலியட் தான். அதாவது டீபர்சனலைசேஷன் இம்பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி உள்ளார்ந்த சில உழப்பாங்குகள், ஒரு வகையான நோக்கம், அரசியல், இப்படி எத்தனையோ இருக்கலாம். அதனால தன்னை அழித்துக் கொள்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டா முற்றிலும் புறவய நிலையில பார்ப்பது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இதை தாண்டி நட்பு, அதாவது ஜாதி, சமயம், கட்சி, அரசியல், நட்பு, பதிப்பாளர், பத்திரிகை பின்னணி, சொந்தம், பந்தம், இந்த மாதிரி எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா மட்டும்தான் திறனாய்வுங்கிறது சுகப்படும். இல்லைன்னா அந்த திறனாய்வு நல்லா இருக்காது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. அடுத்தது திறனாய்வு பன்முகவியம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தை ஒரே அணுகுமுறையில நம்ம பார்க்கறது ரொம்ப தப்பு. ஒரே நேரத்துல ஒன்றை திறனாயக்கூடிய தருவாயில ஒன்றிற்கு மேற்பட்ட அணுகுமுறைகளை கண்டிப்பா அணுகக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அது தவறான விஷயம். ஒன்றிற்கு மேற்பட்ட திறனாய்வுகளை நம்ம அணுகல அப்படிங்கிற பட்சத்திற்கு ஒரே அணுகுமுறை தான் அப்படின்னா அந்த திறனாய்வாளனுக்கு சலிப்பாயிடும். அந்த திறனாய்வாளனை கட்டுப்படுத்துவது போன்று ஆயிடும். சொன்னவர் யாரு? வெயின் பூத். இவர் திறனாய்வில் பன்முகவியம் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்தி இருக்கிறார். திறனாய்வில் பன்முகவியம் என்ற கருத்தை வலியுறுத்திய நபர் யார்? வெயின் பூத். திறனாய்வாளர்களிடம் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றனவா, சச்சரவுகள் இருக்கின்றனவா, இருக்கட்டுமே, முரண்பாடுகள் கடுமையாக கூடிய தருவாயில திறனாய்வு மறுபடியும் ஆரோக்கியப்படும்னு சொன்னவரும் யாருதான்? வெயின் பூத் தான். அப்ப ஏதாவது ஒரு அணுகுமுறை நம்ம எடுத்துக்கக்கூடிய பட்சத்திற்கு குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தை மிகவும் ஏற்புடையதாக, இப்ப நம்ம அறநெறி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கம்பராமாயணத்திற்கு ஏற்புடையதாக இருக்கலாம். அதே சீவக சிந்தாமணிக்கு பொருந்தாமல் போய்விடலாம். அப்ப அணுகுமுறையினை எது எதற்கு பொருந்தும், மிகச் சரியாக பொருந்தும் அப்படிங்கிற கணிப்பு இல்லாம ஒரு திறனாய்வாளன் ஒரு திறனாய்வை கையில எடுத்துக்க முடியவே முடியாது. அப்போ ஒரு திறனாய்வு கொள்கை அல்லது கருத்து நிலை ஒரு படைப்புக்கு முழுமையாக பொருந்தாத போது இன்னொன்றினுடைய தேவை, இப்ப அந்த அறநெறி சார்ந்த அந்த கொள்கையை நம்ம எடுத்துக்கக்கூடிய பட்சத்திற்கு அந்த படைப்புக்கு சீவக சிந்தாமணிக்கு முழுமையாக பொருந்தல. அப்ப இன்னொன்றினுடைய தேவை கண்டிப்பா அந்த சீவக சிந்தாமணிக்கு அவசியமாகுது. அது இயல்பானதாகவும் மாறிடுது அப்படின்னு ஒரு சில திறனாய்வாளர்கள் எழுதுறாங்க. அப்ப இலக்கியத்திற்கு பல விளக்கங்கள் உண்டு, பல வரையறைகள் இருக்கு, ஒன்றிற்கு மேற்பட்ட பல பரிணாமங்கள் இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருவாயில்ல பன்முகவியம் கண்டிப்பா கட்டாயமா இருக்கும். அப்ப ஒரு திறனாய்வுன்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு விஷயத்தோட நம்ம நின்றக்கூடாது. பல்வேறுபட்ட நோக்கங்களை நம்ம என்ன பண்ணணும், கையில எடுத்துக்கணும். பல்வேறுபட்ட அந்த அணுகுமுறைகளை கண்டிப்பா நம்ம கையாளணும். இதுலயும் அதாவது ஐந்தரை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்ட்ல இதுல ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பன்முகவிய திறனாய்வு என்பது என்ன? குறிப்பிட்ட படைப்பு பற்றிய ஒரு முழுமையான கருத்து நிலையை வாசகன் மனதில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ப அந்த படைப்பினுடைய பல்வேறு பண்புகளுக்கும் பொருத்தமுற ஒன்றிற்கு மேற்பட்ட திறனாய்வு முறைகளை குறைந்தது 2 முழுமையாக இணைத்து, ஆனால் அவற்றின் தனித்துவம் சிதைந்து விடாமல் செய்கின்ற திறனாய்வே பன்முக திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பன்முக திறனாய்வு அப்படின்னா அதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, அதுல ஒண்ணுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போட்டு, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டாக சமூகவியல் சார்ந்த ஒரு கருத்துக்களையும், அறநெறி சார்ந்த கருத்துக்களையும், பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களையும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு நான் ஒரு திறனாய்வு நூலா எழுதுறேன் அப்படின்னா அது சாத்தியப்படுமா? அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அது பன்முக திறனாய்வு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குறிப்பிட்ட படைப்பு பற்றிய ஒரு முழுமையான கருத்து நிலையை, இப்ப சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் அப்படிங்கிற படைப்பு பற்றிய ஒரு முழுமையான கருத்து நிலைய, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மகாபாரதமோ கம்பராமாயணமோ ஒரு விஷயத்த நமக்கு முழுமையாக சொல்லுது. முழுமையான கருத்து நிலை அப்படின்னா கம்பராமாயணத்துல நம்ம எதை பத்தி சொல்றோம்? மாற்றான் பிறன்மனை நோக்குதல் குற்றம், பிறன்மனை நோக்கினால் சுற்றத்தாரோடு அழிவர்ங்கிற ஒரு கருத்து நிலையை ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இறுதி வரை நமக்கு என்ன பண்ணும்?
உணர்த்திட்டு வரும். அப்ப அந்த கம்பராமாயணம் பற்றிய ஒரு முழுமையான கருத்து நிலைய வாசகன் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப அந்த படைப்பினுடைய பல்வேறு பண்புகளுக்கும் அந்த கம்பனினுடைய படைப்புகளின் பண்புகளுக்கு பொருத்த முறை ஒன்றிற்கு மேற்பட்ட திறனாய்வு முறைகளை, அதாவது குறைஞ்சபட்சம் எத்தனை திறனாய்வு எடுத்துக்கலாம்? 2 திறனாய்வு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு அறநெறி சார்ந்த திறனாய்வு எடுத்துக்கலாம், சமூகவியல் சார்ந்த திறனாய்வு எடுத்துக்கலாம். அன்றைய காலகட்டத்துல உள்ள சமூகம் எந்த மாதிரி இருந்தது, என்ன மாதிரியான அறம் சார்ந்த கருத்துக்களை நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த 2 முழுமையாக இணைத்து 2க்கும் உண்டான தனித்துவம் சிதையாம செய்யக்கூடிய திறனாய்வுக்கு பெயர் தான் என்னது? பன்முகவியல் திறனாய்வு. சொல்றது புரியுதா? பன்முகவியல்னா என்ன சொல்லக்கூடாது? ஒன்றிற்கு மேற்பட்ட கருத்துக்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நம்ம எடுத்து அப்படியே அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய ஜாமானெல்லாம் எடுத்து போட்டு நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி வைக்க கூடாது. 2 விஷயங்களா இருந்தாலும் சரி, அதை முழுமையாக இணைத்து அதனுடைய தனித்துவம் சிதையாமல் செய்யக்கூடிய திறனாய்விற்கு பெயர்தான் பன்முக திறனாய்வு. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட அணுகுமுறைகளை அல்லது கொள்கைகளை ஒரே தளத்துல பயன்படுத்துவது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் இல்லையா? இதற்கு திறனாய்வுல ஆழ்ந்த அறிவும் தேர்ச்சியும் இருக்கக்கூடியவங்க இதை எளிமையா கையாளலாம். அது கண்டிப்பா தேவை. ஆழ்ந்த அறிவும் சிந்தனையும் இருந்தால் மட்டுமே அதை சாதுரியமாக கையாள முற்படலாம். அதுக்கு அடுத்தது ஒரே இலக்கியத்தில் அல்லது ஒரே படைப்பாளியின் மேல் ஒன்றிற்கு மேற்பட்ட அணுகுமுறைகளை பயன்படுத்துகிற போது அவை தமக்குள் எதிர்நிலையில் இருப்பவனவாக இருந்துவிடக் கூடாது. இப்ப பன்முகவியல் அப்படின்னு எடுத்துக்கிற கூடிய தருவாயில நன்மை தீமைங்கிற வகையில இருக்கக்கூடாது, எதிர்நிலையில கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுக்கு தொடர்புக்குள்ள வகையில மட்டும்தான் இருக்கணும், எதிர்நிலையில இருப்பனவாக இருக்கக்கூடாது. அப்ப முரண்பட்ட பார்வையும் முரண்பட்ட முடிவுகளும் தான் நமக்கு மிஞ்சும். இது நல்லது இது கெட்டதுன்னு நம்ம எடுத்து சொல்லக்கூடிய விதத்துலதான் நம்ம மிஞ்சுமே தவிர்த்துட்டு அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு ரிலேட்டபிளா தான் இருக்கணும். அதாவது அதற்கு தொடர்பு உள்ள வரியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எதிர்முனையில இருக்கக்கூடாது. ஒரே இலக்கியத்துல ஒன்றிற்கு மேற்பட்ட அணுகுமுறைகளை பயன்படுத்துவது பன்முகவியம். அப்படியான எந்த ஒன்றும் தன்னளவுல நிறைவானது அல்ல அப்படின்னு நமக்கு ஆயிடுது. அப்ப இதனை எல்லா திறனாய்வாளர்களும் ஒத்துக்கொள்வது கிடையாது. அப்ப இது பற்றி இன்றைய ஆங்கில திறனாய்வாளர்கள்ல குறிப்பிடத்தக்கவராக விளங்கக்கூடிய டெரி ஈகிள்டன் அப்படிங்கிறவர் சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? இலக்கிய திறனாய்வுல பல வழிமுறைகள் தொடர்பு பட்டு கிடக்கின்றன, ஆனால் இவற்றிற்கிடையே பொதுவாக உள்ள சிறப்பம்சங்கள் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இலக்கிய திறனாய்வு என்னும் பகர்மொழி அல்லது சொல்லாடல் ஒருவேளை சிறப்புடையதாகவும் எல்லையற்றதாகவும் இருக்கிறது என்று கொண்டால் அதனை அப்படி ஆக்குவது அதனுடைய வழிமுறை அல்ல, மாறாக இலக்கியம் என்ற பொருளே அதற்குரிய காரணம்னு சொல்றார். யார் சொல்றோம்? ஈகிள்டன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈகிள் மார்க் சீகக்காய், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்றாரு? இலக்கிய திறனாய்வில் பல வழிமுறைகள் தொடர்பு பட்டு கிடக்குது. இப்ப நான் திறனாய்வு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு வழிமுறை எடுத்துக்காம பல வழிமுறைகளை நான் எடுத்துக்கலாம். அப்ப பல மெத்தட் இதனோட ரிலேட்டபிளா இருக்கு. அததான் பல வழிமுறைகள் தொடர்பு பட்டு கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவற்றிற்கிடையே பொதுவாக உள்ள சிறப்பம்சங்கள் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இப்ப ஜென்ரலா இப்ப ஒன்றிற்கு மேற்பட்ட திறனாய்வு முறைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பொதுவான அம்சம் சிறப்பான அம்சங்கள் அப்படின்னா நமக்கு எதுவுமே எடுத்து சொல்ல முடியாது. இது ஒரு தனித்துவம், அது ஒரு தனித்துவம். இந்த வகையில ஆராய்ச்சி பண்ணா, இப்ப அறநெறியில ஆராய்ச்சி பண்ணா அறநெறி கருத்துக்களை அது நமக்கு சொல்லும். பெண்ணிய வகையில ஆராய்ச்சி பண்ணா பெண்ணிய கருத்துக்களை நமக்கு சொல்லும். இதெல்லாம் தாண்டி பொதுவான சிறப்பம்சம், இதெல்லாம் ஜென்ரலா இருக்கக்கூடிய தகவல்னா ஏதாவது எல்லா இலக்கியத்திற்கும் பொதுவான தகவல்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒண்ணுக்கும் தனித்துவமான சிறப்பம்சங்கள் இருக்குமே உள்ள பொதுவான சிறப்பம்சங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. இப்ப இலக்கிய திறனாய்வு என்னும் பகர்மொழி அல்லது சொல்லாடல் ஒருவேளை சிறப்புடையதாகவும் எல்லையற்றதாகவும் இருக்கிறது அப்படின்னா அதனை அப்படி ஆக்குவது அதனுடைய வழிமுறை அல்ல, மாறாக இலக்கியம் என்ற பொருளே அதற்குரிய காரணமாகும். இந்த இலக்கிய தளம் வலிமையுடையதாக ரொம்ப முக்கியம் ஸ்திரமாக இருக்கிற வரை அணுகுமுறைகளை நோக்கி நம்மால நகர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதனை உணர முடியும். ஆனா இலக்கியம் என்பது அப்படி ஒரு திடமான பொருள் அல்ல. மேலும் இலக்கியமாகிய இந்த பொருளினுடைய ஒருமிப்பு வெறும் மாயைதான். திறனாய்வில் வழிமுறைகள் பலவாக இருப்பது ஒருவேளை நமக்கு மகிழ்ச்சி தரலாம். ஒரே ஒரு வழிமுறைதான் என்ற கொடுமையிலிருந்து இதன் மூலம் சுதந்திரம் கிடைப்பதாகவும் ஒருவேளை நாம் மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இந்த வழிமுறைகள்ல பல தமக்குள் பரஸ்பரமாகி பொருந்தி இணைந்து வராதவை. அப்படி இருந்தும் பன்முகவியத்தின் பின்னால் அணிவகுக்கக்கூடிய நபர்கள் அவற்றை ஒன்று சேர்த்து வைத்து பார்ப்பதற்கு காரணம் இந்த பல வழிமுறைகளும் தன்னுடைய முடிவுகள்ல வேறுபட்டிருக்கவில்லை அப்படிங்கிற கருத்துக்களும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் சொல்லல. இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஈகிள்டன் அப்படிங்கிறவரு ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இலக்கிய திறனாய்வுல பல வழிமுறைகள் தொடர்பு பட்டு கிடக்குது. ஒரு சில பேர் சொல்றாங்க பன்முகவியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா, நிறைய இருக்கு. ஆனா பொதுவான தகவல்களை உங்களால சொல்ல முடியுமா?
சொல்லவே முடியாது. பல தன்மைகளை மட்டும்தான் தனித்தனியா பிரிச்சு உங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்ப திறனாய்வுல வழிமுறைகள் பலவாக இருப்பது உங்களுக்கு ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம். ஒரே ஒரு வழிமுறை தான் அப்படிங்கிற கொடுமையில இருந்து நீங்க சுதந்திரம் கிடைக்குதுன்னு நீங்க நம்பலாம். ஆனா அத நீங்க பொருத்தி பார்க்க அதுக்குள்ளார பொதுவான தகவல்களை உங்களால பொறுக்கி புனைச்சு பார்க்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சமூகவியல் சார்ந்த திறனாய்வு எடுத்துக்கோங்க. வரலாறு சார்ந்த தன்மைகள் இது 2க்கும் பொதுவான தன்மைகளை உங்களால அந்த இலக்கியத்துல பொருத்தி பார்க்க முடியுமா? கண்டிப்பா அத பார்க்கவே முடியாது. அப்புறம் ஏன் பன்முகவியல் தன்மைன்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி அதை கட்டிக்கிட்டு அழுகுறீங்க? சொன்னது யாரு? டெர்ரி ஈகிள்டன் அப்படிங்கிற நபர். யாரு சொல்றாரு? டெர்ரி ஈகிள்டன் அப்படிங்கிற நபர். இவர்கள் பலர் திறனாய்வுல வழிமுறை என்னும் சிந்தனையை வெறுப்பவர்கள். உள்ளுணர்வுகளையும் திடீர் அறிவு நிலைகளையும் விரும்புகின்றவர்கள். வழிமுறையை சாராமல் அறிவார்ந்த உணர்வு நிலையை நம்புகின்றவர்கள். இலக்கியத்தில் சித்தாந்த ரீதியான மதிப்புகள் இருப்பதை அவங்க உணர்வது கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பன்முகவியம் என்பதனை ஈகிள்டன் என்ன பண்றாரு? மறுக்கிறாரு. அப்ப ஷார்ட்டா இவ்வளோ தூரம்லாம் கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் இதை 1 மார்க்கா கன்வெர்ட் பண்ணி அதுலயுமே நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஜஸ்ட் இதுல கூற்று காரணங்கள் கேட்கறாங்க. நிறைய உள்ளார்ந்த வினாக்கள் பாருங்கன்னா காலேஜ் டிஆர்பிக்கு கேட்டிருக்கிறாங்க, பிஜி டிஆர்பிக்கு கேட்கறாங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமாங்கிற வகையில எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்காக தான் எல்லா வரிகளையும் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்து மையப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்டை என்ன பண்றேன், ஒரு பிடிஎஃபா போட்டு உங்களுக்கு அதுல ஃபிங்கர் டிப்ல வைக்கிற மாதிரி பாஸ்வேர்டையும் போட்டு என்ன பண்ணிடுறேன், நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப இந்த உள்ளார்ந்த கருத்துக்களை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு படிச்சுக்கோங்க. அப்ப பன்முகவியம் என்பதனை மறுக்கக்கூடிய அறிஞர் யாரு? ஈகிள்டன். ஈகிள்டனுடைய கருத்து என்னவா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? திறனாய்வுன்னு சொல்றீங்க, பன்முகவிய தன்மைன்னு இருக்குன்னு சொல்றீங்க, பல வழிமுறைகள் இருக்குன்னு சொல்றீங்க, தொடர்பு பட்டு இருக்கு. ஆனா பொதுவான சிறப்பம்சம்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க வேணும்னா பெருமைப்பட்டுக்கலாம். நிறைய தன்மைகள் இருக்கு, ஒரு வழிமுறை இல்ல, நிறைய வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு வழிமுறையில இருந்து கொடுமையில இருந்து உங்களை பாதுகாத்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா அது முறையானது கிடையாது. இது யாருடைய கருத்து? டெர்ரி ஈகிள்டனுடைய கருத்து. அதனாலதான் அவரு பன்முகவியம் அப்படிங்கிற தன்மையை மறுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது திறனாய்வினுடைய இன்னொரு பரிணாமம். இப்ப மொத்தம் 8 பாயிண்ட் படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கோம்? முதல்ல திறனாய்வு பற்றிய சொல் யார்கிட்ட இருந்து? திறனாய்வு பற்றிய சொல் அப்படின்னா யார் யார் இதுல ஆங்கில கவிஞர்கள் வராங்க சொல்லுங்க பாப்போம். பிரான்சிஸ் பேக்கன், ஜான் ரைடன், வேற எந்த கவிஞர் வராரு? தமிழ்ல முத்துச்சிவன் வராரு, தோமுசி ரகுநாதன் வராரு, ஞான சம்பந்தன் வராரு, கானா சுப்பிரமணியன் வராரு. வெரி குட். திறனாய்வினுடைய அடிப்படைன்னு எடுத்துக்கிட்டா, பேசிக்கா அடிப்படைன்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய வரையறைகள், அடிப்படை வளர்ந்துச்சு அப்படின்னா அடிப்படைங்கிற பட்சத்துக்கு வரையறைகள் தான். யார் யாரெல்லாம் வரையறைகள் சொல்லியிருக்காங்க? ஜான் ரைடன் சொல்லியிருக்கார், இம்ஷர் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, மால்கம் கவலே 1 பாயிண்ட் சொல்லியிருக்காரு, நாத்ரோ ஃப்ரை சொல்லியிருக்கிறாரு, ஜேகோ டெரிடா சொல்லியிருக்கிறார். அணுகுமுறை அப்படின்னா எதை சொல்லலாம்? அணுகுமுறை என்றால் என்ன? நம்ம ஒரு விஷயத்த இலக்குகளை நோக்கி நம்ம பயணப்படும் பொழுது நமக்கான அந்த பாதையை நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அதுதான் அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம். அந்த அணுகுமுறை எதை சார்ந்து அமைகிறது? அதாவது ஒரு இலக்கியத்தினுடைய அடிப்படையான பண்புகளை, பிரத்யேகமான தேவைகளை, அது நம்மளுடைய இப்ப நான் ஒரு திறனாய்வு அணுகிறேன் அப்படின்னா என்னுடைய பயிற்சி, என்னுடைய நிலைப்பாடு, காலம், சூழல் இதை ஒட்டிதான் அது அமையும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய நோக்கம், பணி என்னவா இருக்கும்? என்னுடைய நோக்கம், பணி எல்லாமே இலக்கியத்தை மையமிட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியம் ஒரு கலை அப்படின்னா திறனாய்வு ஒரு அதனுடைய சாத்தியங்களை என்ன பண்ணுது? ஆராய்ச்சி பண்ணுது. இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே நோக்கமும் பணியும்னு சொல்லுவாங்க. நடைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை சொல்லலாம்? முதல்ல ஒரு திறனாய்வாளன் தன்னுடைய திறனாய்வு பணியை செம்மையா தொடங்கணும். அப்ப எங்க இருந்து தொடங்கணும்? மால்கம் கவலே 2 படிகளை சொல்றாரு. இப்ப நான் ஒரு திறனாய்வு செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு முதல்ல 2 வேலையை நான் செய்யணும் பேசிக்கா அப்படின்னு சொன்னவர் யாரு? மால்கம் கவலே. அதுல முதல் வேலை என்ன? எனக்கு எது தகுதியானதோ அதை நான் சூஸ் பண்ணிக்கணும். அதை பகுத்து, அதை தொகுத்து, அதை புதிய விளக்கங்கள் கொடுக்க நான் முற்படணும். அதுக்கு எனக்கு பயிற்சி இருக்கணும், இலக்கியம் பற்றிய கண்ணோட்டம் இருக்கணும், சமூக தேவை பற்றிய உணர்வு இருக்கணும், இதெல்லாம் அடங்கி இருக்கணும்னு சொன்னவர் யாரு? மால்கம் கவலே. இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாரு கவலே? புதிய நூல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுவரை அதிகமாக பேசப்படாத இலக்கியங்களை நீங்க பேசுங்க, பலராலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுபவற்றை நீங்கள் தவிர்த்து விடுங்கள்னு சொல்றாரு. அடுத்தது
லீவ்ஸ் என்ன சொல்றாரு? ஒரு பிடிப்பு இருக்கணும். எடுத்துக்கொண்ட இலக்கியத்தின் மேல ஒரு முழுமையான பிடி இருக்கணும். அது எந்த ஒரு இலக்கியத்தையும் முடிந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாகவோ, முழுமையாகவோ திறனாய்வாளன் உள்வாங்கிக்கணும். நான் படிக்க ஆரம்பிக்கிறேங்கும் போது கடமைக்கு படிக்க கூடாது. உணர்ச்சி பூர்வமாக, முழுமையாக நான் உள்வாங்கிக்கிற அளவுக்கு நான் படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த பிடியை நான் என்ன பண்ணிடக்கூடாது? தளர்த்திடக்கூடாது. அடுத்தது யார் வரா? பிராட்லி. பிராட்லி என்ன சொல்றாரு? எடுத்துக்கொள்ளக்கூடிய இலக்கியத்துல முழுமையா ஒப்படைச்சுக்கணும்னு சொல்றாரு. முழுமையா ஒப்படைச்சுக்கணும்னா அதுலயே நீங்க லயித்து போயிடக்கூடாது. வெறுமன ரசனைக்கு மட்டும்தான் இடமாயி போயிடும். அப்ப நீங்க உங்களை மறக்காம அந்த இலக்கியத்தை நோக்கி நீங்க பயணப்படணும். முழுமையாக வசப்படுத்துகிற போதுதான் அதன் மீது முழுமையான எதிர்வினை கொள்ள முடியும். அப்ப இலக்கியத்தை நீங்க வசப்படுத்திக்கணும். இலக்கியத்துக்குள்ளார நீங்க என்ன பண்ணக்கூடாது? அடிமையாயிடக்கூடாது. யாருடைய கருத்து? பிராட்லி. ரொம்ப பிராட் மைண்டடா யோசிக்கிறாரு. அடுத்தது யார் வரா? டேவிட் டெய்ச்சஸ். என்ன சொல்றாரு? செய்நேர்த்தி ஆராய்வதன் மூலமாக, அதனுடைய வழிமுறையை பின்தொடர்ந்து அறிவதன் மூலமாக, அதை மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக படிக்கிறதன் மூலமாகன்னு சொல்றவர் யாரு? டேவிட் டெய்ச்சஸ். அது மட்டும் இல்லாம அவனுடைய உண்மை, தீவிரத்தன்மை, உழைப்புன்னு வந்தாலும் யாருதான்? டேவிட் டெய்ச்சஸ். செய்நேர்த்தி ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடியவன் டேவிட். ஆராய்ச்சி பண்றதன் மூலமாக, அவனுடைய வழிமுறைகளை பின்தொடர்ந்து அறிவதன் மூலமாக, மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக படிப்பதன் மூலமாக வந்தாலே அது டேவிட் டெய்ச்சஸ் தான். திறனாய்வாளனுடைய தகுதி எப்படி இருக்கணும்? பொறுப்புள்ள இலக்கியவாதியா இருக்கணும், ஒரு நல்ல வாசகனா இருக்கணும், பொறுப்புள்ள மனுஷனா இருக்கணும். இலக்கியத்துல ஏதோ ஒரு விதத்துல எதிர்கொள்ளாம அல்லது பாதிக்கலாம் அப்படிங்கிற தன்னுடைய அந்த கருத்து ஏதாவது ஒரு விஷயத்த இலக்கிய உலகத்துல பாதிக்கலாம் அல்லது எதிர்வினை கொள்ளலாம்ங்கிற மனசுல அந்த நினைப்பு கண்டிப்பா இருக்கணும். தனக்கானது அப்படின்னு எழுதாம தன்னை சார்ந்த நபர்கள் அதாவது தன்னை மாதிரி இன்னொருத்தவங்க திறனாய்வு பண்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா எழுதணும். யாருக்காக எழுதுறோம்? என்ன எழுதுறோம்? ஏன் எழுதுறோம்? எதை பத்தி எழுதுறோம்னு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? மனசுல பயத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு திறனாய்வாளனினுடைய தகுதி. சரி, பொதுவாக அழகியல் உணர்வு, கலை இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய திறன், இவை திறனாய்வாளனினுடைய அடிப்படையான பண்பு அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சொல்றாங்க? பரந்த உலகியல் வாழ்வு பற்றிய பொதுவான அறிவு இருக்கணும். இதனை பொருள்கள், அதாவது திறனாய்வு பற்றிய பொருள்கள் பற்றிய ஆழமான அறிவு, சரியான புலநுட்பம், எதிர்கொள்பவற்றில் குறிப்பிடத்தக்கவை கண்டால் அதை பழிச்சுன்னு பத்திக்க கொள்ளக்கூடிய வேகம், அதை தாண்டி எதிர்வினை நிகழ்த்துவதில் வேகம், உள்ளார்ந்த அறிவினுடைய கூர்மை, எதனையும் வகுத்து தொகுத்தும் பொதுமைப்படுத்தியும் வேறுபடுத்தியும் பார்க்கக்கூடிய பக்குவம். விருப்பு வெறுப்பு திறனாய்வாளன் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளையும் திரித்து சொல்லக்கூடிய மனப்போக்கினையும் தவிர்த்து தன்னை முதல்ல ஒழுங்குபடுத்திக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? டிஎஸ் எலியட். அதை தாண்டி தன்னுணர்வினை அழித்து விட வேண்டும். தனக்குரியதாக ஆக்கி கொள்ளக்கூடிய எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த தன்னுணர்வை அழிச்சிடணும். டீபர்சனலைசேஷன், இம்பர்சனல் அப்படின்னு முழுமையா நம்ம என்ன பண்ணணும்? புறவயப்படுத்துதலை வலியுறுத்தக்கூடிய நபர் யாரு? டிஎஸ் எலியட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தாண்டி உள்ளார்ந்த சில பாங்குகள், ஒரு வகையான நோக்கம், அரசியல், இப்படி எத்தனையோ இருக்கும். புறவய நிலையில பார்ப்பது அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்குன்னு எல்லாத்துலயுமே புறவய நிலையில பார்க்கறது சாத்தியப்படாது. அடுத்தது பன்முகவியம். பன்முகவியம் அப்படின்னா இதுல பன்முகவியத்தை ஆதரிச்சவர் யாரு? ஒரு விஷயத்துல ஒரு வகையில ஒரே வகையில நீங்க அணுகுமுறையை நீங்க கையாண்டீங்கன்னா சலிச்சு போயிரும்பா, போர் ஆயிடும், நம்மள அது கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிரும், இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னவர் யாரு? வெயின் பூத். இதுல பன்முகவியல் அப்படிங்கிற கொள்கையை ஒரு வலியுறுத்துறாரு. திறனாய்வாளர்களிடம் கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றனவா, சச்சரவுகள், சண்டைகள் இருக்கின்றனவா? இருக்கட்டும், அதுதான் இன்னும் அதை சரிப்படுத்தணும்னு சொல்றாரு. அப்ப குறிப்பிட்ட அணுகுமுறை குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்திற்கு மிகவும் ஏற்புடையதாக இருக்கலாம், இன்னொன்றிற்கு பொருந்தாம போயிடலாம். அணுகுமுறையில எது எதற்கு பொருந்தும், மிகச் சரியாக பொருந்தும்ங்கிற கணிப்பு இல்லாம திறனாய்வு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கையில கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு திறனாய்வு கொள்கை அல்லது கருத்து நிலை ஒரு படைப்புக்கு முழுமையாக பொருந்தாத போது இன்னொன்றினுடைய தேவை. இப்ப நான் ஒரு திறனாய்வு எடுத்துக்கிறேன்னா அது ஒரு முழுக்க அது பொருந்தாத போது எனக்கு இன்னொன்னு, இப்ப நான் ஒரு ஷர்ட் எடுக்கிறேன், அது என் உடம்புக்கு பத்தல, நான் கண்டிப்பா இன்னொரு சட்டை எடுத்துதான் நான் போட்டுக்க வேணுமே தாண்டி இதே சட்டையவே நான் போட்டுக்க முடியும்? அதனை கிழிச்சா போட்டுக்க முடியும்? அதே மாதிரிதான் ஒரு திறனாய்வு கொள்கை எடுக்கிறேன், என்னோட இலக்கியத்துக்கு பொருத்தல, நான் இன்னொரு திறனாய்வை நான் எடுத்துக்கிறது கண்டிப்பா அவசியமானது, இயல்பானது அப்படின்னு சில திறனாய்வாளர்கள் எழுதுறாங்க. இலக்கியத்திற்கு பல விளக்கங்கள் உண்டு, பல வரையறைகள் உண்டு. அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த பரிமாணங்களும் இருக்கு. அப்ப பன்முகவியம்ங்கிறது ஏற்புடையது. சொன்னது யாரு? வெயின் பூத் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பன்முகவிய திறனாய்வு அப்படிங்கிறது சும்மா அங்கொன்னு இங்கொன்னுமா எடுக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட படைப்பு பற்றிய முழுமையான கருத்து நிலைய வாசகன் மனசுல நிறுத்திக்கணும். 1. இப்ப கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டா அதனுடைய முழுமையான கருத்தை என் மனசுல நிறுத்திக்கிட்டு அதுக்கேத்தவாறு நான் என்ன பண்ணணும்? திறனாய்வு முறைகளை குறைஞ்சது 2 முறையை நான் எடுத்துக்கணும். அந்த 2ஐயுமே முழுமையாக இணைத்து, ஆனா ஒன்றினுடைய தனித்துவமும் சிதைவடையாம நான் அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் பன்முகவிய
திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க. 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட அணுகுமுறைகள் அல்லது கொள்கைகளை ஒரே தளத்துல பயன்படுத்துவது சிரமம் தான். இருந்தாலும் அதுக்கு நல்ல அறிவு இருந்தா கண்டிப்பா பயன்படுத்தலாம். ஆனா ஒரு சில பேரு இதெல்லாம் தப்பு. 1 தான் முக்கியம். 1ற்கு மேற்பட்டத வச்சுட்டு ஒரு பயனும் இல்ல. சொன்னது யாரு? டெரி ஈகிள்டன். இலக்கிய திறனாய்வில் பல வழிமுறைகள் தொடர்பு பட்டு கிடக்குது. ஆனா இதற்குரிய பொதுவாக உள்ள சிறப்பம்சம்னு சொன்னா எதுவுமே நெறைய இருக்குப்பா நீங்க சொல்ற மாரி. ஆனா இதுல பொதுவான சிறப்பம்சம்னு ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. அதாவது இதனுடைய சொல்லாடல் சிறப்புடையதாகவும், எல்லையற்றதாகவும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அத அப்படி ஆக்குவது அதனுடைய வழிமுறை அல்ல. மாறாக இலக்கியம் அப்படிங்கிற பொருளே அதற்கு காரணம்னு அவர் பல்வேறு விளக்கத்த சொல்றாரு. அப்ப சிம்பிளா சொல்லணும்னா டெரி ஈகிள்டன் என்ன சொல்றாரு? பன்முகவியம் அப்படிங்கிறத மறுத்து உரைக்கிறாரு. ஓகேவா? அப்ப 8 பாயிண்ட் நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சா? நல்ல மனப்பாடம் ஆயிருக்கும். ஸ்பாட்லயே நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு மேல இத திருப்பி திருப்பி பாக்க தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு தடவ பார்த்தா நிக்கக்கூடிய டாபிக் இல்லன்னு நான் சொல்லிட்டேன். தடவ படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் படிச்சிருப்பீங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். பிஜில படிச்சுட்டு, இப்ப யுஜில படிக்கும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு புரியும். இன்னொரு பரிமாணம். திட்பமான நோக்குகளை சார்ந்த இயங்குதிறனோடு குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தை பேசுகிற போது அணுகுமுறைக்கு ஒரு தகுதியையும் மதிப்பையும் அந்த திறனாய்வு உருவாக்கி விடுகிறது. சரி, அப்படியானால் திறனாய்வுக்கு ஒரு புதிய பரிணாமம் வரைகோடும் கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு நோக்குகளை இப்ப வந்து புதிய ஒரு பரிணாமத்தை எப்படி மேற்கொள்கிறது இந்த திறனாய்வு? திறனாய்வும் இலக்கியமும் அடிப்படையில ஒரு ஒழுங்கமைவு அல்லது ஒரு நிறுவனம்னு சொன்னது யாரு? ஈகிள்டன். அப்போ ஒரு கம்பெனி, ஈகிள் கம்பெனி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது ஒரு சியக்கா கம்பெனின்னு கூட நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். இப்ப திறனாய்வும் இலக்கியமும் அடிப்படையில ஒரு ஒழுங்கமைவு அல்லது நிறுவனமே என்றவர் யார்? ஈகிள்டன். எனவே திறனாய்விலும் இலக்கியம் பற்றிய அனுமானங்களிலும் நிறுவனம் என்பதற்குரிய பண்புகள் உண்டு. அப்ப திறனாய்விலும் சரி, இலக்கியம் பற்றிய அந்த ஒரு அனுமானங்கள்லயும் சரி, நிறுவனம்ங்கிற ஒரு பண்பு கண்டிப்பா இருக்கும். இந்த நிறுவன அமைப்பு தான் இலக்கியத்திற்கு இலக்கிய மதிப்பு அப்படிங்கிற ஒரு தகுதியை நமக்கு என்ன பண்ணுது? அமைச்சு கொடுக்குது. ரொம்ப முக்கியம். மதிப்புள்ளதாக இருக்கக்கூடியது மதிப்பு, நிறுவனம் இந்த மாதிரி எந்த வார்த்தைகள் வந்தாலும் அது ஒரு புதிய பரிணாமத்துல வருது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டைட்டில் கூட கேட்கலாம். ஏன்னா அப்படிதான் கேள்விகள்லாம் கேட்கறாங்க. 1. 2வது நிறுவனம், மதிப்பு, மதிப்புமிக்க நிறுவனம் இப்படி எல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த நிறுவனத்தை சொல்லலாம்? ஈகிள் கம்பெனியை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இலக்கிய மதிப்பு என்ற தகுதியை அமைத்து தருவது என்றவர் யார்? ஈகிள்டன். ரொம்ப முக்கியம். நிறுவன அமைப்பு தான் இலக்கியத்திற்கு அந்த கம்பெனி தான் இலக்கிய மதிப்பு என்ற ஒரு தகுதியை அமைத்து தருகிறதுன்னு சொன்னவர் யாரு? ஈகிள்டன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மதிப்பு தானா வர்றது கிடையாது. ஷேக்ஸ்பியரின் நாடகத்திற்கு மாபெரும் இலக்கியம் என்ற மதிப்பு எப்படி வந்தது? இலக்கிய திறனாய் உட்பட இலக்கியம் என்ற நிறுவனம் அதற்கு அப்படி ஒரு மதிப்பு அமைச்சு தந்திருக்கு. அதற்காக ஷேக்ஸ்பியர் மேதை அல்லர் அப்படின்னு நமக்கு பொருள் கிடையாது. ஷேக்ஸ்பியர் பற்றி எத்தனையோ விவாதங்கள், கருத்துக்கள் வந்திருக்கிறது. ஆனா இது எல்லாத்தையுமே திறனாய்வு என்னும் எல்லைக்குள்ளார அடக்கிறது அல்ல. இலக்கிய திறனாய்வு என்பது நிறுவனமாக்கப்பட்ட குறிப்பிட்ட சில இலக்கிய விதிமுறைகளுக்கேற்ப பணுவல்களை தேர்ந்தெடுக்குது, வடிவமைக்குது, திருத்துகிறது, பணுவல்களை மீளவும் எழுகிறது. அப்ப இந்த இடத்துல ஷேக்ஸ்பியரினுடைய நாடகத்திற்கு இலக்கியம் என்ற மதிப்பு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியம், திறனாய்வும் இலக்கியமும் அடிப்படையில ஒரு ஒழுங்கமைவு அல்லது ஒரு நிறுவனம். அப்போ ஒரு இலக்கிய திறனாய்வுன்னு எடுத்துக்கிட்டாலே திறனாய்வோ இலக்கியமோ ரெண்டுமே பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். சொன்னது யாரு? ஈகிள்டன். திறனாய்விலும் இலக்கியம் பற்றிய அனுமானங்களிலும் நிறுவனம் என்பதற்குரிய பண்புகள் உண்டு. நீங்க திறனாய்வுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இலக்கியம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுல பேசிக்கா என்ன பண்புகள் அடங்கி இருக்கிறது? நிறுவனம், கம்பெனி அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படிங்கிற பண்புகள் உண்டு. இந்த நிறுவன அமைப்பு தான் இலக்கியத்திற்கு என்ன மதிப்பு கொடுக்குது? இலக்கிய மதிப்பு. இந்த கம்பெனி அப்படிங்கிற ஒரு பார்ட் தான் அதுக்கு வந்து ஒரு பேரே வாங்கி கொடுக்குது, மதிப்பு வாங்கி கொடுக்குது. ஞாபகத்துல வச்சுக்கணும். இலக்கிய மதிப்பு என்ற ஒரு தகுதியை அமைத்து தருகிறது. சொன்னவர் யாரு? ஈகிள்டன். அப்ப மதிப்புனா தானா வந்துருமா? ஷேக்ஸ்பியர் நாடகத்திற்கு மாபெரும் இலக்கியம்ங்கிற மதிப்பு எப்படி வந்தது? இலக்கிய திறனாய் உட்பட இலக்கியம் என்ற நிறுவனம் அதற்கு அப்படி ஒரு மதிப்பை அமைச்சு கொடுத்திருக்கு. யாரு கொடுத்திருக்கா? நம்ம இலக்கிய திறனாய்வு. அந்த ஷேக்ஸ்பியரின் நூல்களை படிச்சுட்டு இப்படி ஒரு நூல்ல எழுதுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு ஒரு 1ற்கு மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க? கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த அப்படி ஒரு மதிப்பை அதனாலதான் அதை அமைச்சு கொடுத்திருக்கு. அப்ப அது யார் கொடுத்திருக்கா? இலக்கிய திறனாய் உட்பட இலக்கியம்ங்கிற ஒரு கம்பெனி, அந்த நிறுவனம் தான் அதற்கு அப்படி ஒரு மதிப்பை அமைச்சு கொடுத்திருக்கு. அதற்காக ஷேக்ஸ்பியர் மேதையர் அல்லர். அப்ப வந்து இந்த கம்பெனி தான் அதுக்கு உண்டான முத்திரையை கொடுத்திருக்கு. ஷேக்ஸ்பியர் அதுக்கு தகுதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஷேக்ஸ்பியர் பற்றி எத்தனையோ விவாதங்கள், கருத்துக்கள் வந்திருக்கு. ஒருத்தவங்க நல்லவர், ஷேக்ஸ்பியர் மாதிரி கவிதை எழுதுறவர் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன போய் ஷேக்ஸ்பியர்
தமிழ்ல வந்து பாரதிய பார், கம்பனை பார் அப்படின்னு ஒரு சில பேர் விவாதம் பண்ணுவோம். அப்ப எத்தனையோ விவாதங்கள், கருத்துக்கள் வந்திருக்கு. ஆனா இது எல்லாமே திறனாய்வு அப்படிங்கிற எல்லைக்குள்ளார அடங்கிறது கிடையாது. இலக்கிய திறனாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறுவனமாக்கப்பட்ட, ஆனால் விவாதத்துக்கும் மாறுதலுக்கும் உரிய குறிப்பிட்ட சில இலக்கிய விதிமுறைகளுக்கு ஏற்ப பணுவல்களை தேர்ந்தெடுக்குது. நானா ஒரு இலக்கியத்தை, ஒரு விதிமுறைகளை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த இலக்கியங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது, வடிவமைக்க கூடியது, திருத்துறது, மறுபடியும் நான் திரும்பி எழுதுறது. இதுதான் என்னது திறனாய்வு. திறனாய்வுனா என்ன நான் சொல்லட்டுமா? கம்பர ராமாயணத்துல உள்ள கம்பரினுடைய ராமாயணத்தை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இலக்கிய திறனாய்வை நான் பண்றேன். இலக்கிய திறனாய்வு என்பது குறிப்பிட்ட சில இலக்கிய விதிமுறைகளுக்கு ஏற்ப, நானே ஒரு விதிமுறைகளுக்கு ஏற்ப நான் என்ன பண்றேன், நூல்களை தேர்ந்தெடுத்துக்கிறேன். எந்த நூலை தேர்ந்தெடுக்கிறேன்? கம்பராமாயணத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதுல வடிவமைக்கிறேன். நானே புதுசா ஒரு வடிவமைப்பை முற்படுறேன். இப்ப உதாரணத்துக்கு பாலகாண்டம்னு அவர் கொடுத்திருக்கிறாரு, அயோத்திய காண்டம்னு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானே அதுக்கு உண்டான வடிவமைப்பை, நான் 6 காண்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 6 காண்டங்களுக்கு பதிலா நான் ஒரு வடிவமைப்பை உருவாக்குறேன், அதை திருத்துறேன், அந்த நூலை மறுபடியும் நான் எழுதுறேன். அப்ப கம்பர் யார்? யார் கம்பர்? யாருன்னு யார் எழுதியிருக்கா? வாசுபமாணிக்கம். கம்பர் யார்? வாசுபமாணிக்கம் தானே. கம்பராமாயண ரசனை வாவேசு ஐயர். இந்த மாதிரி நானே அந்த நூலை எடுத்துக்கிட்டு, தேர்ந்தெடுத்துக்கிட்டு, நானே அதை வடிவமைச்சு, நானே அதை திருத்தி எழுதுறேன். அதுக்கு பேர் தான் இலக்கிய திறனாய்வு. அப்ப கம்பராமாயணத்தை கம்பர் யார், கம்பராமாயண ரசனை, இந்த மாதிரியான பெயர்கள்ல புதுசா ஒரு நூல் எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? திறனாய்வு. இததான் புதிய இன்னொரு பரிணாமம்னு சொல்றோம். ஒரு நூல்ல இருந்து இன்னொரு நூல் உருவானுச்சு அப்படின்னா அதுதான் புதிய பரிணாமம். விலங்கிலிருந்து மனிதன் பரிணாமம் அடைந்து மனிதனாக மாறி இருக்கான். இப்ப குரங்கிலிருந்து மனிதன் அடுத்த பரிணாமத்திற்கு உட்பட்டு என்னவா மாறி இருக்கான்? மனுஷனா மாறி இருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கம்பராமாயணத்துல இருந்து அடுத்த பரிணாமத்திற்கு உட்பட்டு கம்பன் யார், அடுத்தது கம்பராமாயண ரசனை உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் உருவாகி இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? இப்ப சரி. திறனாய்வு என்பது ஒரு பகர்மொழி, ஒரு சொல்லாடல். திறனாய்வுனா ஒரு சொல், அவ்வளவுதான். ஒரு வகையான அதிகாரத்தை அல்லது சக்தியை அது பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதன் அதிகாரம் பல தளங்கள்ல இயங்குது. கண்காணிக்கக்கூடிய ஒரு சக்தி, சொல்லக்கூடியது இன்னது என்று சிலவற்றை அது அனுமதிக்கிறது, சொல்லத்தகாதது தகாத நிலை அப்படின்னு நினைத்து சிலவற்றை அது தவிர்க்குது. நான் இலக்கியத்தை எடுத்துக்கிறேன். ஒரு விஷயத்த அது ஒரு பல அதிகார தலங்கள்ல அது நிறைய பவர் ஆஃப் வேல வந்து அது இயங்குது. நான் ஒரு விஷயத்த சொல்ல தகுந்ததுன்னு நான் சொல்லலாம். இதெல்லாம் இந்த இடத்துல ஏன் நான் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அதை நிராகரிக்கலாம். அப்ப இது இலக்கிய பண்புடையது, இது இலக்கியம் அல்லாதது என்றும், இது உயர்ந்தது, இது விருமன பிரசித்தமானது என்றும் பகுத்து சொல்வதன் வாயிலாக திறனாய்வு என்னும் அதிகார சக்தி எழுதுவதையும் படைப்பையும், ரொம்ப முக்கியம், எழுதுவதையும் படைப்பையும் கண்காணிக்கிறது. அப்ப இது உயர்ந்தது, இது வெறுமன வேஸ்ட். சும்மா இது வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க. நம்ம இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்த பார்த்துட்டு எல்லாரும் பிரம்மாண்டமா பேசுறாங்க, நீங்களும் போய் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு ஒரு படமே வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அந்த படத்தை ஆஹா ஓஹோங்கிறாங்க. அப்படி என்னடா படம் நீங்க போய் பார்த்துட்டு என்ன போய் படம் போய் பார்த்தேன் மேம், ஒண்ணுமே இல்லை மேம், சுத்தமா வேஸ்ட் மேம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க இல்லையா? அதேதான். அப்ப இலக்கிய பண்புடையது, இது இலக்கியம் அல்லாதது. அது படமே இல்லை மேம், சூப்பர் படம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. இது உயர்ந்தது, இது வெறுமனே பிரசித்தமானது, இது ரொம்ப நல்லா இருக்கு மேம், இது சும்மா அது வெறுமனே அவங்க பில்டப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ட்ரைலர்ல அப்படின்னு பகுத்து சொல்வதன் வாயிலாக திறனாய்வு அப்படிங்கிற அதிகார சக்தி எழுதுவதையும் படைப்பையும் நமக்கு என்ன பண்ணுது? கண்காணிக்குது. அப்ப இலக்கியம் பற்றி நன்றாக பேசக்கூடியவர்கள் அல்லது மோசமாக பேசக்கூடியவர்கள் என்று சான்றிதழ்கள் வழங்கக்கூடிய அதிகார சக்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு இலக்கியத்தை நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய அந்த இது நல்ல படம், இது கெட்ட படம்னு யாராவது சர்டிபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரிதான் திறனாய்வு. வேற எதுவுமே இல்லாததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப இலக்கிய கல்வியல் நிறுவனத்திற்கும் பரந்துபட்ட சமுதாயத்தின் ஆளும் அதிகார நலன்களுக்கும் இடையேயான உறவுகள் பற்றிய ஒரு வினாவாகவும் அது விளங்குது. இந்த மாதிரி திறனாய்வு என்பதனை அரசியல் அதிகாரம் என்ற மையத்திலிருந்து ஒரு புதிய கோணத்துல விளக்கக்கூடியவர் யார்? டெர்ரி ஈகிள்டன் அப்படிங்கிறவர். ரொம்ப முக்கியம். இலக்கியத்தை அரசியல் அதிகாரம் என்ற மையத்திலிருந்து ஒரு புதிய கோணத்தில் விளக்கியவர் டெர்ரி ஈகிள்டன். டெர்ரி ஈகிள்டன். அப்ப பரிணாமம் அப்படின்னு வந்தாலே, பரிமாணம் அப்படின்னு வந்தாலே ஈகிள்டன். ஒண்ணுமே ஞாபகத்துல நீங்க வச்சுக்க வேணாம். குறிப்பிட்ட வயசுக்கு மேல கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா அது பல்வேறு விதமான பரிமாணங்களுக்கு உட்படும். அதனால வாழ முடியாது. அதனுடைய இறகுகள் எல்லாத்தையும் பிச்சு கீழே போட்டு அதுவே அது புதிய ரூபத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் அதால போய் அதனுடைய இறையை என்ன பண்ண முடியும்? தேடி எடுக்க முடியும். நம்ம நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அப்ப புதிய பரிணாமம்னு வந்தாலே, பரிமாணம்னு வந்தாலே யார சொல்லலாம்? ஈகிள்டனை வச்சுக்கலாம். நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கொஸ்டின் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டேன்னு. அப்ப பன்முகவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை யார் முன் வச்சிருக்கா? வெயின் பூத்.
இலக்கியத்துல பன்முகவியத்தை மறுக்கிற கூடியவர் யாரு? ஈகிள்டன் மேம். ஈகிள்டன். பரிமாணம்னு சொன்னவர் தான் பரிமாணம், பன்முகவியத்தை மறுத்தவர் ஈகிள்டன், பரிமாணத்தை உருவாக்குனவர் யாரு? ஈகிள்டன். ரெண்டு பேருமே ஈகிள்டன் தான். ஓகேவா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பல்துறை சார்பு. இப்ப பழத்துறை சார்பு இன்னும் ஒரு 2ஓட முடிஞ்சு போச்சு இந்த பாடப்பகுதியே. இப்ப பல்துறை சார்புனா என்ன? அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட துறைகளின் நெறிமுறைகளை தழுவி வரக்கூடிய திறனாய்வு பல்துறை திறனாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட துறைகளின் நெறிமுறைகள் இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. என்னென்ன? ஜொனாதன் குல்லர் என்னும் அமைப்பியல் திறனாய்வாளர் இதனை 2 வகையாக வரையறை செய்யலாம்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியம். அப்ப ஒன்றிற்கு மேற்பட்ட துறைகளின், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ஒன்றிற்கு மேற்பட்ட துறைகளின் நெறிமுறைகளை தழுவி வரக்கூடிய திறனாய்வு பல்துறை திறனாய்வு என்று அழைத்தவர் யார்? ஜொனாதன் குல்லர். ஜொனாதன் குல்லர் இதனை 2 வகையாக வரையறை செய்யலாம்னு சொல்றாரு. முதலாவது, இலக்கியம் அல்லாத பிற துறைகளிலிருந்து, உதாரணமாக வரலாற்று சூழல்கள், வரலாற்றியல் அளவிலான கருத்துக்கள், ஒளி அமைப்புகள் போன்ற பிற துறை கருத்துக்களை திறனாய்வில் எடுத்தாழுதல். அப்படி பார்த்தா எல்லா திறனாய்விலும் இது மாதிரியான எடுத்தாழுதலை பார்க்க முடியும். எனவே இது சிறப்புக்குரியது அன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு? வரலாற்றியல் அளவிலான கருத்து, ஒளி அமைப்பு போன்ற பிற துறை கருத்துக்களை திறனாய்வுல எடுத்து காட்டுறது. அப்ப வரலாறுங்கிறது வேற துறை, ஒளி அமைப்புங்கிறது மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ் அந்த மாதிரியானது. இது போனிட்டிக்ஸ், இதெல்லாமே வேறு துறை. அப்ப இந்த துறைகள் எல்லாத்தையுமே இதுல கொண்டுட்டு வந்து உள்ள சேர்க்கிற மாதிரி ஆயிடும். அப்படி பார்த்தா எல்லா திறனாய்விலும் இது மாதிரியான எடுத்தாளுதலை பார்க்க முடியும். அப்ப இது வந்து சிறப்பானது கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாரு? ஜொனாதன் குல்லர். அடுத்து 2வது வரையறை, திறனாய்வுல வேறு துறை சார்ந்த வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்தாளுதல். இதுதான் பொருத்தமான பயனுடைய வரையறை. இது வெறுமன பிற துறைகளை கருத்துக்களை எடுத்தாள்வதை குறிப்பிடவில்லை, மாறாக வேறு துறை நெறியல் சார்ந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றல்களையும் எடுத்தாள்வது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இதுல வரலாற்று சூழல்கள், வரலாற்றியல் அளவிலான கருத்துக்கள், ஒளி அமைப்புகள், இந்த மாதிரி பிற கருத்துக்களை திறனாய்வுல எடுத்தாழுதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லா திறனாய்விலும் இந்த வரலாற்று சூழல்களை பார்க்கலாம், வரலாற்று அளவிலான கருத்துக்களை பார்க்கலாம், அந்த ஒளி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இது சரியான அமைப்பு கிடையாது. அப்ப 2வது வகைதான் பொருத்தமானது. இது என்ன சொல்றாங்க? வேறு துறை சார்ந்த வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் இந்த திறனாய்வுல நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பொருத்தமான பயனுடைய வரையுறை அப்படின்னு இதைதான் நம்ம சொல்றோம். வெறுமன பிற துறை கருத்துக்களை எடுத்தாள்வதை குறிப்பிடல. இப்ப உதாரணத்துக்கு வரலாறு துறை சார்ந்த கருத்துக்களை இந்த இடத்துல கொடுக்கறத பத்தி இந்த இடத்துல சொல்லல. வேறு துறையினுடைய நெறியல் சார்ந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றல்களையும் எடுத்தாளுதல். இப்ப வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளையும் ஆற்றல்களையும் நம்ம பயன்படுத்துறோமோ அந்த வழிமுறைகளையும் ஆற்றல்களையும் திறனாய்வுக்கும் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்றோம். நம்ம வரலாற்றை கொண்டுட்டு வந்து இதுல திணிக்கல. வரலாறை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன ஃபாலோ பண்றீங்களோ அந்த முறையை நீங்க எங்க கொண்டுட்டு வந்து ஃபாலோ பண்ணணும்? இந்த திறனாய்வுல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. இதுதான் சரியான வழிமுறையும் கூட அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? ஜொனாதன் குல்லர். குல்லையன் சொல்றான், நான் வந்து உன்கிட்ட திணிக்கல, மாறா அந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றல்களையும் நீங்க இதை என்ன பண்ணீங்க? பின்தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குள்ளையன் வந்து உங்ககிட்ட சொல்றான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத்தகைய திறனாய்வுல ஏஓ, லவ்ஜாய், கென்னத் பர்க், எட்மண்ட் வில்சன், லியோனல் ட்ரில்லிங் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களுக்குள்ளாரையும் கென்னத் பர்க் மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றிணைவான இலக்கிய கொள்கை ஒன்றனை உருவாக்கும் நோக்கில் பல்வேறுபட்ட துறைகள்ல இருந்து அவர் வழிமுறைகளை கையாள்றாரு. தொடக்கத்திலேயே அவர் மார்க்சிய கோட்பாடுகளுக்கும் ஃப்ராய்டிய கோட்பாட்டுக்கும் இடையேயான நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயற்சி பண்றார். ரொம்ப முக்கியம். ஃப்ராய்டிய கோட்பாட்டிற்கும் மார்க்சிய கோட்பாட்டிற்கும் இடையே நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயன்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. யாரு? கென்னத் பர்க். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃப்ராய்டு நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா பர்க் சாக்லேட் கொடுத்து நெருக்கமா ஆக்கிக்குவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயற்சி பண்ணவர் யாரு? கென்னத் பர்க். இலக்கியம் என்பது ஒரு குறியீட்டு செயல்பாடு, இலக்கியம் என்பது ஒரு வகையான சடங்கு, இலக்கியம் என்பது ஒரு வகையான போர்த்தந்திரம் என்று விளக்கங்கள் கொடுத்தவர் யாரு? கென்னத் பர்க். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். தமிழ்ல பலதுறை ஆராய்ச்சியில் அக்கறை காட்டியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை, பேரறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரம், பேராசிரியர் நா. வானமாமலை, கலாநிதி கைலாச பத்தி, இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள், மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக போற்றப்படக்கூடிய நபர்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல யாரை பத்தி பார்த்தோம்? இப்ப பன்முக பரிமாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லலாம்? யார சொல்லலாம்? ஈகிள்டன் சொல்லலாம். ஈகிள்டன் பரிமாணம், இன்னொரு பரிமாணம்னா ஈகிள்டன். பன்முகவியம் என்பதனை மறுத்தவர் ஈகிள்டன்.
பல்துறை சார்புன்னு எடுத்துக்கிட்டா ஜொனாதன் குல்லர். அப்ப பல்துறையில 2 வகையா பிரிக்கிறாரு. 2 வகையாக வரையறை செய்யறாரு. ஒண்ணு என்ன சொல்றாரு? ஒண்ணு சிறப்புடையது கிடையாதுன்றாரு. இன்னொன்னு சிறப்பானதுன்னு சொல்றாரு. சிறப்பில்லாததுன்னு எதை சொல்றாரு? வரலாற்று சூழல், வரலாற்றியல் அளவிலான கருத்துக்கள், ஒலி அமைப்புகள் போன்ற பிறத்துறை கருத்துக்கள் திறனாய்வுல எடுத்தாழுதல் அப்படின்னா எல்லா திறனாய்விலும் இந்த மாதிரி எடுத்தாளப்படுகிறது. அதனால இது சிறப்பு இல்ல. அப்ப சிறப்பானதுன்னு எதை அவர் காட்டுறாரு? வேறு துறை சார்ந்த வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்தாளுதல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வெறுமன பிறத்துறை கருத்துக்களை எடுத்தாள்வதை அவர் சொல்லல. வேறு துறையினுடைய நெறியியல் சார்ந்த வழிகாட்டுதல்களையும் ஆற்றல்களையும் எடுத்தாழ்வது பத்தி அவர் பேசுறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. இன்னொருத்தர் இத்தகைய திறனாய்வுல வேற யார் யாரு முன்மாதிரியா இருந்திருக்கிறாங்க? ஏஓ லவ்ஜாய், கென்னத் பர்க், எட்மண்ட் வில்சன், லியோனல் ட்ரில்லிங். ஏஓ லவ்ஜாய், கென்னத் பர்க், எட்மண்ட் வில்சன், லியோனல் ட்ரில்லிங் அவங்க எல்லாம் குறிப்பிடத்தக்கவங்க. இதுக்குள்ளாரையும் கென்னத் பர்க் ரொம்ப மிகச்சிறந்தவர். என்ன சொல்றாரு? பல்வேறுபட்ட துறைகள்ல இருந்து பல வழிமுறைகளை கையாள்றாரு. தொடக்கத்துல அவர் மார்க்சிய கோட்பாடுகளுக்கும் பிராய்டிய கோட்பாட்டிற்கும் இடையேயான நெருக்கமான மன உறவை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. இலக்கியம் என்பது ஒரு குறியீட்டு செயல்பாடு, இலக்கியம் என்பது ஒரு வகையான சடங்கு, இலக்கியம் என்பது ஒரு வகையான போர்த்தந்திரம். சொன்னது யாரு? கென்னத் பர்க். பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை, பேரறிஞர் தேப்ப மீனாட்சி சுந்தரம், பேராசிரியர் வானமாமலை, கலாநிதி கைலாசபதி இவங்க எல்லாருமே மிகச்சிறந்த தமிழின் மிகச்சிறந்த ஆய்வாளர்களாக போற்றப்படக்கூடியவர்கள். அப்ப தவறான பயன்பாடு, நீளும் எல்லைகள். இதுல சும்மா நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சும்மா கொஞ்சம் தகவல்கள் தான் இருக்கு. அப்ப இதோட நாளைக்கு உங்களுக்கு இந்த பகுதி முழுமையா நிறைவடைஞ்சிடும். அப்போ ஒரு யூனிட் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு யூனிட்டை தரவு பண்ணிட்டா இந்த வேலையை முடிஞ்சு போச்சு. ஓகேவா?